என்னதாடா உன் பிரச்சனை? ஏன்டா நான் எங்க போனாலும் பின்னாடியே வர? நான் எங்க போனாலும் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவேன். நீ கிளம்பி போடா. ஒரு பெரியவர் காசி யாத்திரை போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. அது தனியா போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஆனா அவங்க ஃபேமிலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து போவாங்க. அப்ப நடக்கிற புது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டிக்கெட் ப்ளீஸ். அந்த பெரியவர் தனியா போயிருந்தா கூட ஜாலியா போயிட்டு இருந்திருப்பாருங்க. ஆனா ஃபேமிலியா போகும்போது ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு டீ வாங்கினதுக்கு இறங்குனது கூட பரவாயில்லைங்க, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணதுதான் பாவம். பாக்கி தேதோ. 500 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறை கேட்பாப்ல. அந்த பையன் தூக்கிட்டு ஓடிடுவாப்ல. அந்த தாத்தா வந்து ரொம்ப நாள் கழிச்சு காசி யாத்திரை போகணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருப்பாரு. இடையில வந்து நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு. முன்னாலதானே ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்காளுக்கு வந்து சண்டை போட்டுக்குவாங்க. நீ வந்திருக்கவே தேவையில்லை அப்படின்ட்டு ஆளுக்காளுக்கு சண்டை போடும் போது அவங்க அம்மா தான் இருந்துட்டு அந்த பேச வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த தாத்தா மட்டும் தனியா போவாரு. நீங்களே பாருங்க. ஒரு சிலருக்கு வந்து பஸ்ல போனா வாந்தி எடுக்கும். அந்த சுத்தி இருக்கிற அந்த ஒரு சிலருக்கு வந்து பஸ்ல போனாக்கா அந்த சுத்தி இருக்கிற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட் வர மாதிரி வந்துடும். கூட எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், பாதியில இறங்கி பஸ்ல போயிட்டு இருக்காங்களே. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு மணி நேரத்துல ஊர் போய் சேர்ந்திருப்போம். பஸ்ஸையும் விட்டாங்க. போன்ல வந்து சிக்னலும் இல்ல, டாக்ஸி புக் பண்ணி போக முடியாது. அட்ஜஸ்ட் பண்ண சொல்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். கர்மம் புடிச்ச அந்த பாக்கு நாத்தம். ட்ரெயின்ல போறதும் சோழி முடிஞ்சு போச்சு. சாணி கிடைச்சா கூட மெல்லுவ போல இருக்கு. பஸ்ல போறதும் சோழி முடிஞ்சு போச்சு. இனி என்னதான் பண்றது அப்படிங்கும்போது நடந்துதான் போகணும் அப்படின்ட்டு நடராஜ சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரோட்ல எந்த வண்டி வருதோ அதுதான் போக முடியும். அப்ப வண்டியை வந்து பஞ்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி. மலையாளத்துல இருந்து தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு. என்ன ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க? நீங்க நேரா அங்க வந்திருக்கலாம்ல. நான் நிம்மதியா ட்ரெயின்ல போயிருப்பேன். கடைசியா காசி யாத்திரை போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கறத படத்தோடைய ஸ்டோரி. ஆனா எல்லாருமே சேர்ந்து பையனதான் வந்து குத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பா தான் வந்து ட்ரெயின் விட்டு முதல்ல இறங்கினாரு. ஊருக்கு போனதும் இவன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஜோசியர் கிட்ட காட்டணும். ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்கணும். படம் இப்படிதான் ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த ஃபுல் படம் பார்க்காதவங்க பாருங்க. உங்க அப்பனும் உங்க அண்ணனும் சொல்றதை கேட்டோன்னு வை, பச்சை தண்ணி கூட கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய். காசிலியா இன்னும் அங்க இருக்கீங்க? உங்க தாத்தா அங்க வீட்டுக்கே வந்துட்டாரா?